ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம அவல் வச்சு வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு செம்ம சாஃப்டான அண்ட் ரொம்ப டேஸ்டியான அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா கேசரி டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும், செய்கிற டைமும் கம்மியாக இருக்கணும், அதுக்கு செய்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட்டும் கம்மியாக இருக்கணும். அப்படி ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அவல் கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வைக்கிறதும் தெரியாது, தொண்டைக்குள்ளே போகிறதும் தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவல் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. வீடியோவில் பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த அவல் கேசரி எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். அவல் கேசரி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகி லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு காஞ்ச திராட்சை உப்பி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காஞ்ச திராட்சையை வறுத்து விட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடாமல் கரெக்டாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ பாருங்கள், காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வரப்பட்டு வந்திருக்கு. இப்போ இந்த காஞ்ச திராட்சையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்புடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததும் முந்திரி பருப்பையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ட்ரை நட்ஸ்லாம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் ட்ரை நட்ஸ் சேர்த்து கேசரி செஞ்சோம் அப்படின்னா கேசரியை சாப்பிடும்போது ட்ரை நட்ஸ்லாம் இடையில கடிப்படும்ல, அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை நட்ஸை ஃப்ரை பண்ணோம்ல, அதே நெய்லேயே 1 கப் அளவுக்கு கெட்டி வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவலை நெய்லே வறுத்து விட்டுக்கலாம். அவலில் அரிசியோட வாசனை இருக்கும், அந்த வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். அதே போல் அவல் வரப்பட்டு வந்துடுச்சு அப்படின்னா கையில் எடுத்து நம்ம நுறுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வெள்ளை அவல் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் சிவப்பு அவல் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட செய்யலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவலை வறுத்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அவளுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. அதே போல் அதிலிருந்து அந்த அரிசியோட வாசனையுமே இல்லை. அவளை கையில் எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த அவளுடைய சூடு அப்படியே ஆற விட்டுடலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அவளுடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா அந்த அவலை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அவல் ரொம்ப ஃபைனாக அரைப்படாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கும், அப்படி தான் இருக்கணும். பாருங்கள், அவலை அரைச்சி எடுத்தாச்சு. லைட்டாக கொரப்பாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவளை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி. கேசரியோட கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், ஃபுட் கலர் சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 2 கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. சால்ட் உப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாது, லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போது இந்த தண்ணி சூடாகி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அவல், அதை சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவல் தண்ணி கூட மிக்ஸ் ஆகும்போது அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற போல் கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் அவளையும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது அவல் கட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த கட்டிகள் எல்லாமே பிரேக் ஆகிடும். இந்த தண்ணியில் அவல் நல்லா முழுசாக வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரவா கேசரி எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தண்ணி எல்லாத்தையுமே அவல் அப்சர்வ் பண்ணி நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை வெல்லம்லாம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை.
சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி இலகி வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்வீட் வந்து கெட்டியாகிடும். 1 கப் அவலுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அப்புறம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் திகட்டுற போல் ஆகிடும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்வீட் வந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு ஒரு 2 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அவல் கேசரியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், அவல் கேசரியை எந்த அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வருது அப்படின்னு. செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. நெய் சேர்த்து அவல் கேசரியை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல ட்ரை நட்ஸ், அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேசரியை சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வரப்போ அப்படின்னா சாமிக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்றப்போ இந்த அவல் கேசரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அவல் கேசரியோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிற டைமே வந்து கம்மி. அதே போல் சூடு ஆறினாலுமே கெட்டியாக இல்லாமல் நல்லா தலன்னு சாஃப்டாக இருக்கும். அவல் கேசரியை கரண்டியில் எடுத்து அப்படியே அந்த வானலில் போடுறேன் பாருங்கள், அப்படி எப்படி வடிக்கிட்டு விழுது அப்படின்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் உண்மையாகவே வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் அது எந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த அவல் கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.